எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் 1450 கிராம ஊராட்சி செயலாளர் பணியிடங்கள் நிரப்புவதற்காக தமிழ்நாடு அரசு இப்போ ஆணையம் பிறப்பிச்சிருக்காங்க. என்னன்னு முழு விவரமா பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதியில ஊராட்சி செயலாளர் பணிக்காக 1450 போஸ்டிங் இப்ப அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்காக எப்ப நம்ம விண்ணப்பத்தை விண்ணப்பிக்கணும்னா 10ஆம் தேதி 10ஆம் மாசம் 2025ல இருந்து அடுத்த மாசம் 9/11/2025க்குள்ள இந்த வேலைக்காக விண்ணப்பத்தை விண்ணப்பிக்கணும். அதே போல இந்த வேலைக்கு கல்வி தகுதி பார்த்தோம்னா 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும். அதே போல 1வதுல இருந்து 8வது வரைக்கும் நீங்க தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும். அப்பதான் இந்த வேலைக்கு நீங்க தகுதியானவங்க. எக்ஸாம் கிடையாது. எல்லாமே நேர்முக தேர்வு தான். இந்த வேலைக்கு மாத சம்பளம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 15,900 முதல் 50,400 வரை தராங்க. வயது வரம்பு ஜெனரல் கோட்டால உள்ளவங்களுக்கு 18 முதல் 32 வயசு வரைக்கும். அதே போல பிசி, எம்பிசி, டிஎன்சி பார்த்தோம்னா 18 முதல் 34 வயசு வரைக்கும். அதே போல எஸ்சி, எஸ்டி, விடோ உங்களுக்கு பார்த்தோம்னா 18 முதல் 37 வயசு வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் பிசி, எம்பிசி, டிஎன்சி பார்த்தோம்னா ரூ. 100. எஸ்சி, எஸ்டி, விடோவுக்கு பார்த்தோம்னா ரூ. 50. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏஜ் லிமிட் 10 வருஷம் எக்ஸ்ட்ரா குடுத்திருக்காங்க. விண்ணப்பம் சரிபார்த்தல் பார்த்தோம்னா 10/11/2025 முதல் 15/12/2025க்குள்ள. விண்ணப்ப முடிவுகள் பார்த்தோம்னா 15/12/2025, 16/12/2025க்குள்ள விண்ணப்பத்த முடிவு அறிவிக்கிறாங்க. பணி நியமன ஆணை எப்ப வழங்க பார்த்தோம்னா 17/12/2025க்குள்ள வழங்குறாங்க. பணிக்கான விண்ணப்பம் ஆரம்பிச்சு பணி நியமனம் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 2 மாசத்துக்குள்ள எல்லாமே வேலையை முடிக்கிறாங்க. முக்கியமா ஆன்லைன்ல அப்ளை பண்றவங்க சாய் சான்று, உங்க கல்வி சான்று, அதே போல ஆதார் கார்டு, உங்க போட்டோ கொடுத்து நீங்க அப்ளை பண்ணணும். இந்த வேலைக்கான வெப்சைட் பார்த்தோம்னா www.tnrd.tn.gov.in இதுல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணணும். இந்த வேலைக்கான விண்ணப்ப டேட் பார்த்தோம்னா 10ஆம் மாசம் 10ஆம் தேதி 2025 முதல் அடுத்த மாசம் 9ஆம் தேதி 11ஆம் மாசம் 2025க்குள்ள கிட்டத்தட்ட 1 மாசம் தராங்க. அதுக்குள்ள போயிட்டு அப்ளை பண்ணுங்க.